பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவல் கொழக்கட்டை செய்யலாங்க. அதுக்கு முதல்ல தண்ணி எந்த அவலாக இருந்தாலும் சரி, லேஸ் அவலாக இருந்தாலும் திக்க அவலாக இருந்தாலும் சரி, தண்ணி லைட்டாக தெளித்து கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. அப்புறம் தேங்காயை நல்லா மிக்சியில் ஓட்டி திப்பி இல்லாமல் ஓட்டி அதோடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் சேர்க்கறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட வேண்டாம், கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டால் தொண்டையில் சிக்கிக்கும் நடுவில், அதனால தான் கருவேப்பிலை வேண்டாங்கிறேன். இதை எல்லாத்தையும் போட்டு கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி போட்டு எல்லாத்தையும் போட்டு இதில் தூக்கி கொட்டி ஒன்றா பிசைஞ்சிக்கோங்க. உப்பையை போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா குழக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்புறம் இட்லி கொப்பரையை வச்சு அதில் எல்லாத்தையும் இந்த பிடிச்சதை எல்லாத்தையும் துணியை போட்டு இட்லி கொப்பரையில் வச்சு மூடி வச்சுக்கின்னு வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்தில் உங்களுக்கு குழக்கட்டை ரெடி ஆகிடும். இது சூப்பர் டேஸ்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நானேன் தொட்டுக்கு இல்லாமல் கூட சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இப்படி செஞ்சு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள்.